நீங்கள் 52 57 தேர்தலையே கிட்டத்தட்ட 18 17 20 எம்எல்ஏக்கள் அப்போவே மாணிக்கவேல் நாயக்கர் ராம்சாம் படையாச்சர் காலத்திலே ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க முதலே அது ஒரு போராட்ட குணத்தோடு தான் வந்தது. பல்வேறு விதமான போராட்டங்கள் பெரிய அளவில் அடிதடி நிறைய இழப்பு ஒரு 21க்கு மேலே பலி கொடுத்து தான் இந்த கட்சியை வளர்த்தெடுத்து வருகிறார். என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே இதில் தலைமை பொறுப்புலையோ அல்லது இதன் மூலமாக கிடைக்கிற வெற்றியில் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கோ நானும் என் குடும்பத்தினரும் போக மாட்டோம். இது சத்தியம். இந்த இளைஞரணி தலைவராக அவரை நியமித்த உடனே ஒரு 50-60% பாட்டாளி மக்களுடைய இளைஞர்கள் மாநில மாவட்ட நகர பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அன்புமணி பின்னாடி அனுபவிக்க தொடங்கிட்டாங்க. நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ப்ரொஜெக்ட் பண்ண உடனே இன்னொரு 10-6% இனி எதிர்காலம் அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி பயணிக்க தொடங்கிட்டாங்க. இவர் தலைமையில் இனி இவர் வகுக்கிற வியூகமோ அல்லது இவருடைய அணுகுமுறையோ சரியில்லை என்று ராமதாஸ் கணித்து நம்ம கொடுத்தோம். மத்திய அமைச்சராகி பார்த்தோம், இளைஞரணி கொடுத்தோம், மாநில தலைவரை கொடுத்தோம். ஆனாலும் அவருடைய போக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு ராமதாஸுக்கு மேலிட்டதனுடைய விளைவு தான் பொங்கி தீர்த்துட்டார். கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பை விட இன்றைய சந்திப்பு என்பது உண்மையிலேயே மிகவும் நெஞ்சுருகி வேதனையோடு இந்த பாரதியாரனுடைய பாடல் வரிகளை ரொம்ப வருத்தம் சர்வேசா கருக திருவுலமோன்னு நான் வளர்த்த கட்சி இப்படி போகுதே அப்படிங்கிற மாதிரி. கட்சி ஒருவேளை அன்புமணி பாமக ராமதாஸ் பாமகன்னு உடைந்து விடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கு. ஏன்னா அவரும் பிடிவாதமாக இருக்கார். இந்த யுத்தம் என்பது தந்தை மகனுக்கான இந்த யுத்தம் என்பது இப்போதைக்கு முடிவுக்கு வராதுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. ஒருவேளை இவர்கள் பிரிந்தால் யாருக்கு வரக்கூடிய இந்த தேர்தலில் இது யாருக்கு பலமா போய் அமையும் நினைக்கிறீங்க? முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது சாதகமாக அமைஞ்சிடும். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணாசர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சோதரா. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேன் சார். மகிழ்ச்சி. இன்னைக்கு தமிழக அரசியல்ல பெரிய பேசு பொருள் அப்படின்னா பாமகவில் நடக்கக்கூடிய இந்த விஷயம் தான். தொண்டர்கள் ரொம்ப வருத்தப்படுறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். பாமகவில் நடக்கக்கூடிய சம்பவங்கள். திரு ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் அவர்கள் பேசின பேட்டியில கூட ரொம்ப வருத்தப்பட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாரு. நீங்க நீண்ட காலமாக ஊடகத்துறையில பத்திரிகையில இருக்கீங்க சார். இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? அதோட இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தளவில் மருத்துவர் ராமதாஸ் வன்னியர் சங்க பொறுப்பில் தான் இருந்தார். தொடக்கத்தில் வன்னியர் சங்கம் என்பதும் அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய சமுதாய அமைப்பாக தான் இருந்தது. நீங்கள் 52 57 தேர்தலையே கிட்டத்தட்ட 18 17 20 எம்எல்ஏக்கள் அப்போவே மாணிக்கவேல் நாயக்கர் ராம்சாம் படையாச்சர் காலத்திலே ஒரு பெரிய ஃபோர்ஸாக இருந்தது. அதன் பிறகு வன்னியர் சங்கம் அரசியல் ரீதியான ஒரு கட்சியாக இல்லாமல் வன்னியர் சங்கங்கிற அமைப்பு ரிட்டையர்டு ஐஏஎஸ் சுப்பிரமணியன், வன்னி அடிகளார், அப்புறம் நம்ம ஏகே நடராஜன் ஒருத்தர், அவர் பல்லவ மோகன், அந்த மாதிரி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மூத்த பிரமுகர்கள் தான் பெரிய அமைப்பாக அந்த கட்டமைத்து கொண்டு வந்தாங்க. அப்போ திண்டிவனத்தில் மருத்துவராக இருந்த ராமதாஸ் ஐயா முதல்ல ஒரு மாவட்ட பொறுப்பு வாங்குறாரு இளைஞர் வன்னியர் சங்கத்தில். வன்னியர் சங்கத்தில் தான் முதல்ல என்ட்ரி ஆகிறார். ஏகே நடராஜன் பீரியடில் தான் வன்னியர் சங்கத்தில் அந்த பகுதியில் ஒரு மாவட்ட தலைவராக இருக்கிறாரு. அப்புறம் மாநில பொறுப்புக்கு வர்றாரு. ஒரு கட்டத்தில் நாம் இப்படி கோரிக்கைகளை சொல்லி அரசாங்கத்திட்ட கெஞ்சிக்கிறத விட நாம் ஒரு அரசியல் கட்சி, ஒரு ஆகப்பெரிய சமுதாயம் வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் இருக்கிற மிகப்பெரிய சமுதாயம் நாம் இருக்கிறோம். எனவே ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுன்னா நாம் இவங்கள்ட்ட போய் கோரிக்கைக்காக கெஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லை, அரசியல் கட்சியாக தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகளோடு கலந்து பேசி பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற கட்சியை உருவாக்குறார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சி தொடக்க முதலே அது ஒரு போராட்ட குணத்தோடு தான் வந்தது. பல்வேறு விதமான போராட்டங்கள் பெரிய அளவில் அடிதடி நிறைய இழப்பு ஒரு 21க்கு மேலே பலி கொடுத்து தான் இந்த கட்சியை வளர்த்தெடுத்து வருகிறார். அப்போ தனித்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியாது என்கிற நிலைப்பாடு வந்தோடனே ஒவ்வொரு தேர்தலின் போதும் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளோடு தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தி ஒவ்வொரு முறையும் மாறி மாறி அந்த தேர்தல் சூழல் எப்படியோ எது வெற்றி வாய்ப்பான கட்சியாக இருக்கிறதோ அங்கே தான் போவாங்க. அங்கே போய் ஒரு கணிசமான இடங்களை பெற்று கிட்டத்தட்ட ஒரு 18-20 எம்எல்ஏக்கள் வரைக்கும் சட்டமன்றத்துக்கு அனுப்பக்கூடிய சூழல் இருந்தது.
அதே மாதிரி ஒரு 5-6 எம்பிக்கள் வரைக்கும் போய் மத்திய அமைச்சரவையிலே 2-3 அமைச்சர்கள் இடம்பெறக்கூடிய அளவிற்கு கட்சியை கொண்டு போனார். கூட்டணி வைக்கிறதுங்கிறது ஒரு சாதுரியமான அணுகுமுறை தான். ஒவ்வொரு முறையுமே எது வெற்றிக்கான அணியாக இருக்கிறது அப்படிங்கிறத கணித்து அந்த அடிப்படையில் தான் வியூகம் வைத்து கடைசி நேரத்தில் இடஒதுக்கீடுலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ அறிவாலயத்தில் பேச்சுவார்த்தை நடக்கும், அடுத்த நாளே வந்து இங்கே போயஸ் கார்டனில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இடம், தேர்தலுக்கான அந்த தொகைகள், இது எங்கே அதிகமாக கிடைக்குதோ அங்கே போய் கூட்டணியை முடிச்சிடுவார். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தவர் தொடக்கத்தில் என்ன சொன்னார்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி என்பது வன்னிய சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கான இயக்கம், ஒரு வித்தியாசமான இயக்கம். எனவே இந்த இயக்கத்தில் எல்லோரும் வந்து சேரலாம். நான் உட்பட என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த யாருமே இதில் தலைமை பொறுப்புலையோ அல்லது இதன் மூலமாக கிடைக்கிற வெற்றியில் நாடாளுமன்ற சட்டமன்றத்துக்கோ நானும் என் குடும்பத்தினரும் போக மாட்டோம். இது சத்தியம். இந்த சத்தியத்தை மீறினால் நடு ரோட்டில் என்ன நிறுத்தி சவுக்கால் அடிங்க அப்படின்லாம் ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறார். ஆனால் காலப்போக்கில் அது நடக்கலை. அதே மாதிரி தான் தொடக்கத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியை தொடங்கி நான் நிறுவன தலைவர் பேராசிரியர் தீரன் என்ற ராஜேந்திரன், அவர் தான் கட்சியினுடைய தலைவராக தொடக்கத்தில் இருந்தார். ஒரு கட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவில் புகுந்து உடைச்சி பேராசிரியர் தீரனை தமிழ் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ அண்மையில் கூட நம்ம பார்த்துருக்கோம், தமிழக வாழ்வுரிமை கழகம் சில இளைஞர்களை அழைச்சிட்டு போய் இவர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வேல்முருகன் மிக தீவிரமாக, அது மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி பீரியட் ஆகட்டும், செல்வி ஜெயலலிதா பீரியட் ஆகட்டும், சட்டமன்றத்தில் ஒரு பெரிய போர்க்குரல், கலக குரலாக தான் வேல்முருகன் வரைக்குமே இருக்கு. இப்போ அவரும் ஒரு பகுதியில் போயிட்டார். ஆனாலும் அதை பலகீனப்படுத்த விடாமல் தொடர்ந்து கட்டமைச்சிட்டு போறார். அப்போ ஒரு கட்டத்தில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அந்த கட்சி பிடிமானத்தோடு இருக்கணும், தொடர்ந்து தன் காலத்திற்கு பிறகும் அந்த கட்சி இருக்க வேண்டும் என்று விரும்புகிற தலைவர்கள் வெளியிலிருந்து ஆட்கள் கொண்டு வந்தால் கோஷ்டி இருக்கும், கட்சியில் பிரச்சனைகள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் குறிய கலைஞர் கருணாநிதி தன்னுடைய பையன் ஸ்டாலின் தான் கொண்டு வந்தார். வைகோ அவர்களும் இப்போ மதிமுகவில் வாரிசு அரசியலை ஒட்டுமொத்தமாக கடுமையாக எதிர்த்து திமுகவிலேருந்து வெளியில் வந்தவர் தான் வைகோ. அவரும் தன்னுடைய பையன் தான் வையாபுரியை கொண்டு வந்து வைகோ அவர்களுக்கு துரை வைகோ வையாபுரி பழைய பேர் துரை வைகோவை கொண்டு வந்துட்டார். ஸோ அந்த அடிப்படையில் அன்புமணியவும் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு விரும்பி இளைஞரணிக்கு கொண்டு வர்றார். இந்த இளைஞரணி தலைவராக அவர் நியமித்த உடனே ஒரு 50-60% பாட்டாளி மக்களுடைய இளைஞர்கள் மாநில மாவட்ட நகர பொறுப்பில் இருக்கிறவங்களாம் அன்புமணி பின்னாடி அனுபவிக்க தொடங்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கிட்டாங்களா சார்? அப்போ அந்த ஆமாம், நீங்கள் அவரை முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ப்ரொஜெக்ட் பண்ண உடனே இன்னொரு 10-6% இனி எதிர்காலம் அன்புமணி தான் அப்படிங்கிற மாதிரி பயணிக்க தொடங்கிட்டாங்க. இதையும் தாண்டி கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ஜி.கே. மணியை போட்டுட்டு ஜி.கே. மணியை எடுத்துட்டு இவரை தலைவராக அன்புமணி கொண்டு வந்த உடனே இன்னும் பல நிர்வாகிகள் ஒரு 80-90% சொல்லலாம், 80% மேலே இனி எதிர்காலம் பாமகவின் எதிர்காலம் இவர் தான் அன்புமணி அவர்கள் தான். அப்போ அன்புமணி பின்னாடி போனால் தான் நம்ம பொறுப்புகள் பதவிகளில் நிலைக்க முடியும், அடுத்தடுத்த பதவிகளுக்கு உயர முடியும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இருக்கிற வன்னிய சமுதாயத்தினர் அங்கிருந்து தான் பெரும்பாலான 90% வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. 1-2 பேர் விதிவிலக்காக மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு அடையாளம் என்பது வன்னியர் சமுதாயத்தினுடைய ஒரு பிரதான கட்சி, அரசியல் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் இருந்தது. அப்போ பையனை கொண்டு வந்த உடனே ஆதரவு நிலைப்பாடு அங்கே அதிகமாகிடுச்சு. எங்கே பிரச்சனை வருதுன்னா 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது அதிமுகவோடு நம்ம கூட்டணி அமைக்கணும்னு ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறார். ஆனால் இவர் அன்புமணி என்ன பண்ணிட்டாரு, என்டிஏவில் பாஜகவில் தான் நாம் இருக்கணும் அப்படின்னு. என்ன காரணம்னா இவர் மத்திய அமைச்சராக ஒரு 5 வருஷம் இருந்தார்ல, அப்போ அந்த தேசிய அரசியல் மீது அவருக்கு ஒரு ஈடுபாடு வந்துடுச்சு. அவருக்கான மரியாதை தேசிய அளவில் பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு. அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், அப்போ அவர் அமைச்சராக இருக்கிற போது சில நிர்வாக சீர்கேடுகள் முறைகேடுகள் நடந்ததாகவும் அதில் லஞ்ச ஊழல்லாம் ஈடுபட்டதாகவும் சிபிஐ வழக்குன்னு இருக்குது. அது அந்த வழக்கு பெண்டிங்கில் வழக்கில் இருக்குது. அப்போ இந்த சூழலில் நாம் தேசிய அரசியலில் இருக்கிறதா சரியாக இருக்கும், அந்த வழக்கு வம்பிலிருந்தும் தன்னை விடுவிடுத்து கொள்ளலாம், ஒரு மக்களவை மாநிலங்களுக்கு கிடைச்சி மீண்டும் மத்திய அமைச்சர் ஆனோம்னா அது ஒரு பெரிய அடையாளமாக நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. மற்றொரு ராமதாஸை பொறுத்தளவு நம்ம தமிழ்நாடை தாண்டி எதுவும் யோசிக்க முடியாது. தமிழ்நாடில் மாறி மாறி திமுக அதிமுக போனால் தான் போதுமான தொகுதிகளை கேட்டு பெற முடியும்,
போதுமான தொகைகளையும் கேட்டு பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக்கம் தான் மருத்துவர் ராமதாஸுக்கு இருக்கிறது. இந்த முரண்பாடு என்பது உள்ளுக்குள்ள ஒரு பனி போரா தான் இருந்தது. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வெளியே தெரியாம உள்ளவே தான் இருந்துகிட்டு இருந்தது. அதுதான் நமக்கு அவருடைய மூத்த ஒரு மகளுடைய மகன் பேரன் முகுந்தனை வந்து அறிவிக்கிற போதே அங்கே பொதுவெளிகள்லேயே அந்த பொதுக்குழு கூட்டத்திலேயே பிரச்சனை வெடிச்சது. மைக்க தூக்கில போட்டு போயிட்டார். அப்போ அடுத்து இவர் பத்திரிகையாளர் சந்திக்கிற போது தலைமை பண்புள்ள நீ சத்தியத்தையும் மீறி இவனை மத்திய அமைச்சர் ஆக்குனது பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி வீட்டில் நடைபெற்ற சில சம்பவங்களை கூட அரசியல் புரசலாக வெளியில் சொன்னார். அம்மா மேலேயே பாட்டில் அடித்தான், மருமகள் 2 பேரும். அவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு மூத்த தலைவர் பத்திரிகைகள்ல சொல்றாருன்னா அதுக்கு பின்னாடி நிச்சயமா அது இருக்கும். நம்ம இங்க மைக்க போட்ட மாதிரி அங்க பாட்டில் போட்டு போயிருப்பாரு. அது நடக்காம அவரு சொல்ல முடியல. தான் பெற்ற மகன் அவன் மேல இது மாதிரியான ஒரு அபாண்டல் சொல்றதுக்கான வாய்ப்பு இல்லை, நடந்திருக்கலாம். ஆக முழுக்க குடும்ப பிரச்சனைகள் தான். இந்த குடும்ப பிரச்சனையினுடைய உச்சமாக அதை அரசியலுக்கும் கொண்டு வந்துட்டார். இவர் தலைமையில் இனி இவர் வகுக்கிற வியூகமோ அல்லது இவருடைய அணுகுமுறையோ சரியில்லை என்று ராமதாஸ் கணித்து நம்ம கொடுத்தோம். மத்திய அமைச்சராகி பார்த்தோம், இளைஞரணி கொடுத்தோம், மாநில தலைவரை கொடுத்தோம். ஆனாலும் அவருடைய போக்கு சரியாக இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு ராமதாஸுக்கு மேலிட்டதனுடைய விளைவு தான் பொங்கி தீர்த்துட்டார். அதன் பிறகு எப்படியாவது இதை ஒன்று சேர்த்துடணும்னு, ஏன்னா மிகப்பெரிய அளவில் வட மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் பெரிய அளவில் வன்னியர் சமுதாயத்தினுடைய வாக்கு வங்கி இருக்குது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாகவும் பாமக இருக்கிறது. எனவே இந்த பாமகவின் தயவு இருந்தால்தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்று அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் கருதுகிறது. ஏற்கனவே திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு வலுவான கட்டமைப்பு கூட்டணியை உருவாக்கிடுச்சு. அப்போ அதிமுக வந்து வேண்டும் என்று விரும்புகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு ஒரு மெகா கூட்டணி தேவை என்று கருதுகிற பாரதிய ஜனதா கட்சி அது வந்து இவர்களை நம்ம அணியில கொண்டு வந்தாதான் சரியா என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே அந்த பார்வை இருக்கிறது. அப்ப இந்த நிலைப்பாட்டில் ஒரு உறுதியான முடிவை எடுக்க முடியாமல் தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அவர் வந்து என்டிஏவில் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கார். திரு ராமதாஸை பொறுத்தவரையில் இப்போ இந்த கூட்டணி 2026 அமைந்தால் கூட நாம் என்டிஏல போய் சீட் வாங்குறத விட அதிமுகவில் திரு எடப்பாடி தலைமையில் நாம் இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவரிடம் கூடுதல் இடங்களை கூடுதல் தொகைகளை பெற முடியும் அப்படிங்கிற கருத்தாக இவருக்கு இருக்கு. இதில் ஏற்பட்ட அந்த மோதல் உரசல் என்பது இன்னைக்கு கடந்த பத்திரிகையாளர் சந்திப்பை விட இன்றைய சந்திப்பு என்பது உண்மையிலேயே மிகவும் நெஞ்சுருகி வேதனையோடு இந்த பாரதியாரனுடைய பாடல் வரிகளை ரொம்ப வருத்தம் சர்வேசா கருக திருவுலமோன்னு நான் வளர்த்த கட்சி இப்படி போகுதே அப்படிங்கிற மாதிரி இப்போ அவருடைய நிலைப்பாடு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நான் தான் நிறுவன தலைவர், இந்த கட்சியை உருவாக்கினவன், எனவே நானே தலைமை பொறுப்பு ஏற்று இந்த கட்சியை வழி நடத்துகிறேன், நான் இருக்கும் வரை நான் தான் அப்படின்னு. இந்த நேரத்தில் அப்படியே வருவோம் இன்னொரு பாயிண்ட்டுக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு சகோதர யுத்தம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80-90களில் ஒரு மிகப்பெரிய அளவில் சகோதர நேரடியாகவே இருந்தது. திரு மு.க. அழகிரி அவர்களுக்கும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு அதிகார போட்டி. அந்த அதிகார போட்டியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிக பிரயத்தனப்பட்டார். இருவருக்குமே சமமாக பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கணுங்கிறதுனால இவருக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர்னு திரு அழகிரி அவர்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்தார். தென்மண்டல உள்ளாடி ஆதரவாளருக்கெல்லாம் சொல்லு, மாநிலமே பிரிக்கப்படக்கூடிய அளவுக்கு பேசினாங்க. அவருடைய ஆட்களுக்கு பதவிகள் பொறுப்புகள் எம்பி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் தர்றேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தார். ஒரு கட்டத்தில் எனக்கும் அரசு பதவி வேணும்லப்பான்னு அவர் முறையிட்ட போது மத்திய அமைச்சராக்கினார், உரத்துறை மத்திய அமைச்சராகவே கொண்டு போய் ஆக்கினார். அதன் பிறகும் கட்சியை யார் கைப்பற்றுறதுங்கிறது அண்ணன் தம்பிக்குள்ள பெரிய போராட்டம் நடந்ததனுடைய விளைவாக இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு அவரும் இதே மாதிரி கோபாவேசத்தோடு மிகுந்த வேதனையோடு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னார், நான் இருக்கிற போது என் முன்னாடியே ஸ்டாலின் 3 மாதத்துலேயே 6 மாதத்துலேயே செத்து போவான், அவனை தூக்கி வச்சுக்கிட்டேப்பா கொண்டாடுறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்கிறான். என் மகன் இறந்து விடுவான் என்று என்னிடமே சொல்லுகிற இவன் எப்படி என் மகனாக இருக்க முடியும்? அழகிரி மகனை கட்சியை தூக்கி போட்டார், கட்சியிலேருந்து தூக்கி போட்டார். அவர் முட்டி பார்த்தாரு, அவருடைய ஆதரவாளர்களை வச்சு பண்ணார். அப்பவும் பஞ்சாயத்து நடந்தது. துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி போன்றவர்கள், சேலம் ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் போய் பேசி சமாதானப்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டாங்க. ஒரு கட்டத்தில் அழகிரி அமைதியாகிட்டார்.
இனி நமக்கு அது சாத்தியப்படாது. கடைசியாக ஒரு பேரணி நடத்தினாருன்னு நினைக்கிறேன். பேரணியோட அமைதியாயிட்டார். திரு கருணாநிதி அவர்களுமே உடனடியாகலாம் ஸ்டாலினை தன் வாரிசுன்னு அறிவித்து எல்லாம் பண்ணிடல. அவர் 1970-71 காலகட்டங்கள்லேயே திராவிட மாணவர் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி, இளைஞர் சங்கம்னு ஒரு அமைப்பை உருவாக்கி ஸ்டாலின் அரசியல் பயணம் வர்றார். கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகள். பல பத்திரிகையாளர்கள் கூட சொன்னாங்க, 80 வயது கடந்து இன்னும் ஏன் இவர் பிடிவாதமாக இருக்கார், ஒரு 30-40 வருட அனுபவம் உள்ள ஸ்டாலினை அடுத்த தலைவராக செயல் தலைவராக வந்து போடலாமாங்கிற மாதிரிலாம் மறைந்த ஞானி போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் வெளிப்படையாகவே எழுதுனாங்க. ஆனாலும் கூட கடைசி வரையில் ஒரு 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவரை செயல் தலைவராகவும் துணை முதலமைச்சராகவும் கொண்டு வந்து அவர் காலத்துக்கு பிறகு தான் தலைமை பொறுப்புக்கே வர்றார். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த அளவில் பையனுக்கு மிக சீக்கிரமாகவே அவருடைய தொடக்க காலத்திலே இந்த பொறுப்புகளை வழங்கி இன்றைக்கு அது தவறு என்று உணர்ந்ததனுடைய விளைவு தான் இன்றைக்கு அவர் பேசியிருக்காரு. அதுதான் முழுக்க முழுக்க தவறு, தலைமை பண்பே இல்லை, இவரால் கட்சியை வழிநடத்த முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நான் தான் செயல் தலைவர் என்கிற நிலையில் நான் தெரிவிக்கிற ஆலோசனையின்படி என்னுடைய வழிகாட்டுதலின்படி அன்புமணி செயல்பட்டால் இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்போ அதில் பிடிவாதமாக இருக்கிறார். என்ன இப்போ நிலைமைனா, கட்சி ஒருவேளை அன்புமணி பாமக, ராமதாஸ் பாமகன்னு உடைந்து விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போக்கு இருக்கு. ஏன்னா அவரும் பிடிவாதமாக இருக்கார். இவர் நான் தான் நிறுவன தலைவர், எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 48-50 மாவட்ட செயலர்கள், மாவட்ட தலைவர்கள் போட்டார், மாநில பொறுப்பாளர் போட்டார். மிக முக்கியமான பாமகவினுடைய சட்ட ரீதியான அடையாளமானவர் பாலு அவரை கூட வெளியில் அனுப்பிச்சிட்டார். இப்போ இந்த நிலைப்பாடு பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் நான் தான் எல்லா முடிவும் எடுக்கணுங்கிறார். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, பொதுக்குழு சட்டத்திட்டப்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை பொறுப்பு மாறணும். இல்லை 3 வருஷம் ஆயிடுச்சு, நான் பொதுக்குழுவை கூட்டி இந்த நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்கிறார். அவர் இப்போ மாவட்ட வாரியாக பொதுக்குழுவை அன்புமணி கூட்டிக்கிட்டு இருக்கிறார். அப்போ இது குடும்ப அளவில் இருக்கிற அந்த பஞ்சாயத்துக்கும் கட்டுப்படலை 2 பேருமே. அதற்கடுத்து ராமதாஸே சொன்னார்ல, 14 பஞ்சாயத்துகள் நடந்தது, முடிவுக்கு வரலன்னு. அதையும் தாண்டி இன்றைக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி, திரு சைதை துரைசாமி போன்றவர்கள் 2 நாட்களாக பேச்சுவார்த்தை நடத்தியும் கூட அதில் முடிவு எட்டலைங்கிறார். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு 2 நாளாக சென்னையில் பத்திரிகையாளர் சந்தித்தவர், எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்குல்ல, இதற்கும் ஒரு தீர்வு வரும், எல்லாத்தையுமே நழுவி தான் சொன்னார். பெரிய அளவில் அவர் வெளிப்படையாக சொல்லலை. இன்று வெளிப்படையாக அறிவிச்சிட்டார், இந்த யுத்தம் என்பது தந்தை மகனுக்கான இந்த யுத்தம் என்பது இப்போதைக்கு முடிவுக்கு வராதுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அவருடைய கூற்றின்படியே தெரிஞ்சிருச்சு. இப்போ இனி அடுத்து பொதுக்குழுன்னு கூட்டி அந்த பொதுக்குழுவில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க, யார் கூட்டுகிற பொதுக்குழு செல்லும். ஏன்னா பைலா இருக்குல்ல, தேர்தல் ஆணையத்துக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கொடுத்திருக்கிற சட்ட விதிகள், நிறுவன தலைவருக்கு என்ன அதிகாரம், கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்களுக்கு என்ன அதிகாரம் என்பது ஒரு வரையறுத்திருப்பாங்க. ஒவ்வொரு கட்சியும் வரையறுத்திருப்பாங்க. எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கு தலைவர் தான், திராவிட கட்சிகளுக்கு பொதுச் செயலாளர். திமுகவை கூட அந்த பைலாவை திரு கருணாநிதி மாற்றி தலைவர் பொதுச் செயலாளர் அப்படி கொண்டு வந்துட்டார். அதிமுகவை பொறுத்தளவில் பொதுச் செயலாளர் தான். இப்படி யாருக்கு அதிகாரம் என்பதை பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே தேசிய தேர்தல் ஆணையத்திடம் என்ன கொடுத்திருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் அவர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி தங்களுடைய செயல்பாட்டை தொடங்குவாங்க. இதில் இது ஒரு வலுவான கட்சியை வட மாவட்டம் மேற்கு மாவட்டத்தில் இருக்க இந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு நமக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ அதிமுக பாஜகவிலிருந்து ஒரு சமரச பேச்சுக்கு போகிறாங்க. இந்த சமரச பேச்சு இன்னும் கூடுதலாக தொடங்கி அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவாங்களா, முடிவு ஏற்படுமா, தந்தையும் மகனும் உடன்பட்டு போவார்களாங்கிறத நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு மூத்த பத்திரிகையாளராக உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறது, ஒருவேளை இவர்கள் பிரிந்தால் யாருக்கு வரக்கூடிய இந்த தேர்தலில் இது யாருக்கு பலமாக போய் அமையும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா பிரியக்கூடிய சூழல் மாதிரி இருந்தா, அப்படி தனித்தனியாக செயல்பட்டா முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இது சாதகமாக அமைஞ்சிடும். ஏன்னா நான் குறிப்பிட்டது மாதிரி தொடக்கத்தில் ஒரு 60 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் இருக்கிறது. அந்த வாக்கு சதவீதம் ஒட்டுமொத்தமாக அப்படியே என்டிஏ அதிமுக கூட்டணிக்கு வந்ததுன்னா ஒரு பெரிய கடுமையான போட்டியை திமுகவுக்கு கொடுக்கலாம். அப்படி திமுகவுக்கு கடுமையான போட்டி என்பது திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று விரும்புகிற பொதுமக்களுடைய ஆதரவும் இருந்து இந்த என்டிஏ அதிமுக பாமக தேமுதிக இந்த கட்சிகள்லாம் ஒன்று சேருகிற பொழுது இது ஒரு வலுவான அணியாக இருக்கும்.
அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி மாற்றத்துக்கு கூட வழி இருக்கிறது. அப்படி இல்லாத பட்சத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி சிதைந்து இது பலனற்ற தன்மையை கொடுக்குமே என்று ஒரு நிலை உருவானால் நான் சொன்ன மாதிரி திமுகவுக்கு அது சாதகமாக அமையும் என்பதுதான் உறுதி. பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சொல்றது முழுக்க முழுக்க அன்புமணி அவர்கள் தான் காரணம் அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொல்றாரு. பொதுவா வெளியே இருந்து நம்ம பாக்குறப்போ இந்த சூழலுக்கு யார் தான் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு நடுநிலையா சொல்லணும்னா யாரை சொல்ல முடியும்? ராமதாஸ் அவர்களையா இல்ல அன்புமணி அவர்களையா? இல்லை, அதாவது ஒரு அரசியல் கட்சி 40 ஆண்டுகளாக தமிழகத்தில் இருக்கிற ஒரு அரசியல் கட்சி, அந்த கட்சி ஒரு வளர்ந்து வருகிற அரசியல் கட்சி, ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று விரும்புகிற கட்சி, ஒரு பெரும்பான்மை சமுதாயமான வன்னியர் சங்கத்தினுடைய வன்னியர் மக்களினுடைய பிரதிநிதித்துவமாக வருகிற ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. இந்த கட்சியில் இப்போது ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை என்பது தந்தை மகன் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, ஒரு அரசியல் கட்சியை பாதித்து விடுகிறது என்பதுதான். இதில் யார் மீது தவறு என்பது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி மருத்துவர் ராமதாஸ் அன்புமணியினுடைய செயல்பாடு, தேர்தல் வியூகம், அவருடைய அணுகுமுறை, தலைமை பக்குவமற்ற தன்மை, இவையெல்லாம் இல்லாததனுடைய விளைவு தான் இது அப்படிங்கிறாரு. இது திரு அன்புமணி அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லை நான் கட்சியை சரியான திசையில் ஜனநாயக ரீதியில் தான் நடத்திட்டு போகிறேன், எனக்கும் இன்றும் அவர் தான் தலைவர், எங்கள் அப்பா தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். முழுக்க முழுக்க குடும்ப பிரச்சனை தான். குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் இருக்கிற சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை தான். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய பெரிய அம்பானி அதானி குடும்பத்திலிருந்து இங்கே இருக்கிற இந்திய எக்ஸ்பிரஸ் பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் போனால் இந்த பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பண பிரச்சனை என்று வருகிற பொழுது நம்ம வெளிப்படையாக பேசணும்னா தினத்தந்தி தினமலர் குரூப்பே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனைகள் உருவாகிறது. அதனுடைய நீட்சியாக அரசியல் கட்சியிலையும் இப்போ வந்துருச்சு. கலைஞர் கருணாநிதி காலத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை என்பதை அவர் காலத்திலே ஓரளவுக்கு சரி கட்டிட்டு போயிட்டார். அதனால் இன்று ஸ்டாலின் ஏகபோகமாக இருக்கிறார். ஒரு கட்டத்தில் கனிமொழியினுடைய அரசியல் முக்கியத்துவத்தையே குறைக்கிற வகையிலெல்லாம் உள்ள விஷயங்கள் நடந்தது அப்படின்னு. இப்போ அதை சரிப்படுத்தி கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை, இவர்கள் தந்தையும் மகனும் அமர்ந்து பேசி, அவர்களுடைய குடும்பத்தினர், குடும்ப அங்கத்தினர்கள் அமர்ந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிற வேண்டிய விஷயத்தை திரு மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பொதுவெளியில் கொண்டு போட்டு உடைச்சது என்பது தான் முதல் தவறு. அதன் பிறகு அன்புமணி ஒரு அனுபவம் உள்ளவர், 84 வயசு ஆச்சு, அரசியலில் மிகப்பெரிய தேர்ந்த அனுபவசாலி. அவர் கட்சியை வழிநடத்திய விதம், அவர் அணுகிய அணுகுமுறை, அவர் வகுத்த வியூகங்கள் வெற்றிக்கானதாக தான் இருந்திருக்கு பல கட்டங்களில். எனவே தந்தையின் வழியில் பயணிப்போம் என்கிற அந்த முடிவை எடுக்காதது அன்புமணியுடைய தவறு. ஆக இருவருமே இந்த தவறை இழைத்திருக்கிறார்கள். இந்த இருவர் செய்த தவறு பாமகவின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிடுச்சு.